السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் மேலக்காவேரி கிளை ஒன்றின் சார்பாக இந்த வாராந்திர உள்ளரங்கு பயா நிகழ்விலே நாம் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் இவ்வுலகிலே வாழக்கூடிய மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்றலோட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாராந்திர உள்ளரங்க பயா நிகழ்வில் இறை பொருத்தத்தை பெற்றுத்தரும் பாவ மன்னிப்பு என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த உலக வாழ்வை அல்லாஹ் நமக்கு படைத்து இந்த உலக வாழ்விலே நம்முடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக மட்டும்தான் நம்முடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் மட்டும்தான் நாளை மறுமையிலே நியாய தீர்ப்பு நாளிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே நமது கேள்வி கணக்குகள் எல்லாம் விசாரணைக்கு இலகுவாக்கப்பட்டு இலகுவான முறையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவான். அந்த வழிமுறைக்கான ஒரு சாத்தியக்கூறு எதுவாக இருக்க முடியும் என்றால் ஒரு ரிதுவா அல்லாஹ்வுடைய திரு பொருத்தமாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படி அல்லாஹ்வுடைய பெருத்தத்தை பெறுவதற்கு ஏராளமான வழிகள் இருந்தாலும் அதிலே தலையாயும் மிகவும் சிறந்த ஒரு வழியாகவும் எளிமையான ஒரு வழியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான செயல் அல்லாஹ்விடத்திலே நாம் முறை வைக்கக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் மல்கி கேட்கக்கூடிய இந்த பாவ மன்னிப்பிற்குரிய செயல்தான் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிடித்த ஒரு செயலாக அல்லாஹ்விற்கு இருக்கின்றது என்கின்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்த அளவிற்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் எவ்வாறு சிலரை விசாரிப்பார் என்றால் 3 விதமாக அல்லாஹ் மக்களை பிரித்தளிவார். ஒரு சாரார், அதிலே ஒரு சாரார் அல்லாஹ்வை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இரவு தொழுகை முழுக்கொண்டு தொழுது கொண்டு அல்லாஹ்விற்கு மட்டும் கட்டுப்பட்டு தூதருக்கு மட்டும் கட்டுப்பட்டு தன் வாழ்நாளை அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்த அந்த சாரார், அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் இடம்பெற வைப்பார். மற்றொரு சாரார் அல்லாஹ்வை மறுத்து தூதருடைய சொல்லுக்கு மாற்றாக நடந்து நபிகளாருடைய செயல் அங்கீகாரத்திற்கு மாற்றமாக நடந்து தன்னுடைய வாழ்வை அலங்கரித்த மற்றொரு சாரார், அவருக்கான இருப்பிடத்தை அல்லாஹ் நரகத்திலே வைத்து காட்டுவார். மூன்றாவதாக ஒரு சாரார் இருக்கிறார்கள். அந்த சாரார் யார் என்று சொன்னால் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், அவர்கள் ஈமான்தாரிகள், அவர்கள் முஸ்லிம்கள், அல்லாஹ்தான் தன் ரப்பு என்று ஏற்ற மக்கள். ஆனால் அவர்களுடைய தீமையுடைய எடை அதிகமாக்கப்பட்டு அம்மாமன் சகுல மவாசீனுஹு, அவருடைய தீமையுடைய எடை அதிகமாக்கப்பட்டு அவருடைய நன்மையுடைய எடை குறைக்கப்பட்டு அதனால் அவர் நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அவர்தான் அந்த மூன்றாவது சாராராக இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த 3 சாரார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் நமக்கு பிரித்தறிவான் என்கின்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். இதுல நம்ம யோசிக்கிறோம்னு சொன்னா முதலாவதா நம்ம இருப்போமா அப்படின்னு பார்த்தா பல பேருக்கு டவுட் வரும். 100% நன்மை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா பல பேருக்கு டவுட் வரும். அப்படியே இன்னைக்கு காலைல முதற்கொண்டு ஒருத்தரை பத்தி புறம் பேசிட்டு தான் வந்தேன், இன்னைக்கு காலைல முதற்கொண்டு ஒருத்தரை பத்தி அவதூறு பேசிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு போகும். சரி, 2வது சாதாரண இருக்குமா? பாவத்தை மட்டும் அதிகமாக 100% பாவவாதிகளாக நரகவாதியாக இருப்போமா என்று பார்த்தா அப்படி நாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நாம இதுல எதுல நடப்போம்? 3வது சாராரம் யோசிப்போம். நம்ம தொழுகிறோம், இரவு தொழுகை தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், திக்ர் பண்றோம், ஆனாலும் புறம் பேசுறோம், ஆனாலும் வட்டி வாங்குறோம், ஆனாலும் இன்ன பிற அல்லாஹ் தடுத்த காரியங்கள் ஈடுபடுறோம், நன்மையும் செய்யறோம், பரக்கத்தா தீமையும் செய்யறோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது.
இப்படி இருக்கிறோம்ல, இந்த சாரார்கள் நம்ம இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருக்கு. இப்ப எப்பேற்பட்ட ஒரு சூழல் சைத்தான் நம்முடைய உள்ளத்துல உருவாக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னா, நீ தௌஹீத் வாரியா இருக்கிற, தௌஹீத நீ ஏற்று இருக்க, நீ இணை வைக்கல, நீ பிதாத்தின் பக்கம் இல்ல, நீ பெரும்பாவத்துல இல்ல, உனக்கு அல்லாஹ் நரகத்தை நிரந்தரமாக்க மாட்டான். ஏதோ சின்ன சின்ன பாவத்தை நீ பண்ற, சுபு தொழுவாம இருக்கிறது ஒரு பெரிய பாவமா, பிறரை பத்தி புறம் பேசுறது பெரிய பாவமா, பிறருடைய மானத்துல விளையாடுறது பெரிய பாவமா, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுறது பெரிய பாவமா, பொய் பேசுறது பெரிய பாவமா, இதெல்லாம் சிறு பாவம். நீ இணை வைக்கல, நீ வட்டி வாங்கல, நீ பிதாத்தான காரியத்தில் ஈடுபடல, ஒண்ணு நல்லா மன்னிச்சிருவான். எப்ப தெரியுமா நல்லா மன்னிப்பா? கொஞ்ச நாள் நரகத்துல கடந்துட்டு பின்னால நீ சொர்க்கத்துக்கு போயிருவ. ஏன்னா நீ இணை வைக்கல. நிரந்தரமான நரகத்துக்கு நீ உள்ள போக மாட்ட, நீ இணை வைக்கல. கொஞ்ச நாள் அல்லாஹ்வோட நரகத்துல போட்டு வாட்டுவான். கொஞ்ச நாள் வாட்டிட்டு அதுக்கப்புறம் நீ சொர்க்கத்துக்கு போயிருவ, உனக்கு பிரச்சனை இல்லை. இத மையமா கொண்டுதான் பலவிதமான தௌஹீத் வாழ்வு என்று சொல்லக்கூடிய பல நபர்கள், நான் இணை வச்சனா, நான் வட்டி வாங்குறேனா, நான் இன்ன பிற அல்லாஹ் தடுத்த பெரும்பாவத்தில் இருக்கிறேனா, ஏதோ ஒருத்தரை பத்தி புறம் பேசுற ஒரு ஆத்ம திருப்தி, அதுதான் எங்களுக்கு முழுமையான சுற்றுச்சூழலுக்கான, அதுதான் முழுமையான கேளிக்கையாவே எங்களுக்கு இருக்கு. அது கூட பேசக்கூடாதுன்னா எப்படி, பொய் பேசக்கூடாதுன்னா எப்படி, நாங்க மலக்கா ஏதோ சின்ன சின்ன பாவத்தை பண்றோம், அல்லாஹ் மன்னிச்சிடும். ஓரத்துல என்ன எல்லாமே ஒட்டிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாள் நம்ம நரகத்துல கிடப்போம், அது கொஞ்ச நாள் நம்ம சொர்க்கத்துல, கொஞ்ச நாள் நரகத்துல கிடப்போம், அதுக்கப்புறம் நம்ம சொர்க்கத்தை தூக்கி போட்டுருவான். இந்த எண்ணம் பல பேர்ட்ட இருக்கு. இதைத்தான் ரசூலுல்லாஹி காலத்துல வந்த யூதர்களும் சொன்னானோ, கிறிஸ்தவர்களும் சொன்னானோ. அவனும் என்ன சொன்னானோ, ரப்புக்கு வஅலல் அக்ரம், நபியே எங்களை சிறிது காலம் தவிர நரகம் தீண்டாது, எங்களை கொஞ்ச காலம் நரகம் தீண்டும், அதுக்கப்புறம் அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துல விட்டுருவான். ஓரளவு குறிப்பிட்ட காலங்களே நரகம் எங்களை தீண்டும். அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல அவங்கள பார்த்து, பைத்தல்லாஹ் என்ற அல்லாஹ்ட்ட ஏதாவது உடன்படிக்கை வாங்கிட்டு வந்திருக்கியா நீனு? பையத் தேய்ச்சி நான் கொடுத்தனா, உனக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தனோ நீ நினைக்கிற? ஏதோ சிறிது காலம் நான் கடப்பேன், நரகத்துல போட்டு வாட்டி வளர்ப்பாங்க, அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு நீ நினைக்கிறியா? பையத் வாங்கிட்டு வந்தியா? பைத்தல்லாஹ் அல்லாஹ்விடத்துல பையத்து கேட்டு வாங்கிட்டு வந்தியாங்கிற அல்லாஹ். இதைத்தான் இன்னைக்கு நாமளும் பண்றோம். எப்படி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் பண்ணாங்களோ அதே விதமான எண்ணங்கள் இன்று வாழக்கூடிய தௌஹீத் வாழ்வு மக்கள்கிட்டே வந்துருச்சு. நான் புறம் பேசுறேன், நான் சிறு புறம் பேசுறேன், நான் வட்டி வாங்கல, நான் அவதூறு பேசுறேன், இப்படி நான் நன்மையும் செய்யறேன் தீமையும் செய்யறேன், என்ன அல்லாஹ் எப்படி மன்னிச்சிருவான், அல்லாஹ்வுடைய கருணை பெருசு என்கின்ற ஒரு எண்ணத்துல பல மக்கள் தவறை நோக்கி தவறை அதை ஜால்ஜாப்பு செய்து கொண்டு செய்யக்கூடிய மக்களை பார்க்க முடியும். ஆனா ஒரு மூமினுக்கு இந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்றால் இந்த எண்ணம் எக்காரணம் கொண்டும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் கருணையாளன் நான் இல்லைன்னு சொல்லல, அல்லாஹ் போன்று ரஹ்மானன் யாரும் கிடையாது, அதையும் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு மூமின் எக்காரணம் கொண்டும் அல்லாஹ்வுடைய கருணையை விளையாட்டாக பயன்படுத்தக் கூடாது. அல்லாஹ் மன்னிச்சிருவான், போய் பேசுவோம், இன்னைக்கு பேசுவோம். ஒரு தடவை வட்டி வாங்கி அவர் அடைச்சிருப்பாரு, ஒரு மூமின்னா உள்ள உருத்தணும், உள்ள குத்தணும், மறுபடியும் போய் நிப்பாப்ல. அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிச்சிருவான். இது நம்மளாம அல்லாஹ் ஏமாத்தல, நம்மளாம ஏமாத்துகிறோம். இப்ப ஏற்பட்ட கண்ணோட்டத்துலதான் பல மக்கள் இந்த துணியால வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த கண்ணோட்டம் முதல்ல சரியான கண்ணோட்டமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலகட்டத்துல நீங்கள் அளவு கடந்து நன்மைகளை செய்தாலும் அதில் ஒரே ஒரு துளி தீமை என்று விழும் என்று சொன்னால், ஒரு பிரியாணி செய்யப்படுது, அந்த பிரியாணியில ஒரே ஒரு துளி விஷம் கோதப்படும் என்று சொன்னால், விஷம் தேய்க்கப்படும் என்று சொன்னால், அந்த பகுதியை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு யாரும் சாப்பிட மாட்டோம். பெரிய லெவல்ல 100 பேருக்கு பிரியாணி செய்றீங்க, ஒரே ஒரு பள்ளி விழுந்துருச்சு, அதை மட்டும் எடுத்து போட்டு சாப்பிடுவோமான வாய்ப்பு இல்லை. செத்துக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? இதே போலதான் நாம் செய்த நன்மைகள் மலை அளவிற்கு இருக்கலாம், ஆனால் ஒரு துளி தீமை அதில் விழும் என்று சொன்னால் அது முழுவதும் நஞ்சாக மாற்றப்படும். அதைத்தான் நபிகளார் பல இடங்களிலே தன்னோடு இருந்த தன் மக்களுக்காக எச்சரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே நபிகளாருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அறிவுச்சுடர் ஆயிஷா, பெண்களில் அதிகமாக ஹதீஸை அறிவித்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பலவிதமான ஹதீஸை மக்களுக்கு மன்றத்தில் எடுத்து வைத்தவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அறிவிச்சுடர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹுடைய அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. நபிகளாருடைய மற்றொரு மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னா, அங்க சலாம் சொல்லிட்டு உள்ள வராங்க. சலாம் சொல்லிட்டு உள்ள வரலாம் அனுமதி கேட்கிறாங்க. உள்ள வர அனுமதி கொடுக்கப்படுது. உள்ள வந்தோடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னா, மா ஹாதிகள் பில் ஷஃபியா
அல்லாஹ்வுடைய தூதரே, ஷஃபியா என்னோட அழகுதான், ஆனா இருந்தாலும் கொஞ்சம் குட்டையா இருப்பாங்க அப்படின்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க சக்காலத்தி தானே, விட்டு கொடுக்க முடியாதுல. என்ன சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் சஃபியா ஆயிஷா என்ன விட அழகுதான், கொஞ்சம் குட்டையா இருப்பாங்க, கொஞ்சம் கட்டையா இருப்பாங்க, ஷார்ட்டா இருப்பாங்கிறாங்க. அப்ப இது இது பெரிய விஷயமா நம்ம பார்க்க மாட்டோம். இன்னைக்கு நம்மளே பேர் வைப்போம். ஒருத்தவங்க கருப்பா இருக்கான்னு சொன்னா ஆளை காக்கான்னு பேர் வைப்போம். ஒருத்தர் வெள்ளை வெள்ளைன்னு இருக்குன்னு மஞ்சமாக்கா மாதிரி இருக்குன்னு பேர் வைப்போம். ஒருத்தர் நெட்டையா இருந்தா பனைமரத்துல பாதி இருக்கியாரா அப்படிங்கிற மாதிரி கேட்போம். உருவ கேள்வி நீங்க அடிச்சுக்கிறதுல ஆளே கிடையாது நம்மள. இன்னைக்கு உருவ கேள்வியை வச்சுதான் ஒட்டுமொத்த சினிமா துறையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வச்சுதான் பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இப்ப ஏற்பட்ட சூழல் இருக்கா இல்லையா? இதை ஆயிஷா ரலியல்லாஹு செய்யறாங்க. அவன் அறிவு சுடர் தான், அறிவுடைய களஞ்சியம் தான், நன்மையுடைய பொற்குவியல் தான். ஆனா இந்த வார்த்தை வந்துருச்சுல, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் சிவப்பு, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, இன்ன ஜஸதுக்கு வாழா, நீ சொன்ன வார்த்தை கடல்ல தூக்கி போட்டா கடல் முழுக்க பாலா போயிடும், கடல்ல உள்ள உயிரினங்களும் பாலா போயிடும். அப்பேற்பட்ட வார்த்தையை நீ சொல்லிட்ட. நீ சொன்ன அந்த வார்த்தைய கடல்ல தூக்கி போட்டா கடலே ஒண்ணு இல்லாம போயிடும், அதுல உள்ள மீன்கள், அதுல உள்ள ஒட்டுமொத்த உயிரினங்கள் அழிந்து விடும். அப்பேற்பட்ட வார்த்தையை நீ சொல்ற, என்னோட வாழ்றல, என்னோட குடும்பம் நடத்துறல, என்கிட்ட இந்த வார்த்தையை நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்கிட்ட இந்த வார்த்தை வந்திருக்குமா? எப்படி அந்த வார்த்தையை சொல்ற? ஏதோ சிறுபாவம் சொல்ல கடந்து போலங்க. நம்மளை பொறுத்த சிறுபாவம் தான், நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல இது சிறுபாவமா தான் நம்ம பார்ப்போம். ஆனா என்ன வார்த்தையை சொல்லி கண்டிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். யோசிச்சு பாருங்க, நாம் என்னதான் அளவு கடந்த நன்மைகளை செய்தாலும் அதிலே ஒரே ஒரு துளி தீமை விழுந்தாலும் அது நமக்கு மறுமையிலே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை பெற்றுத்தரும் என்பதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வலியுறுத்துகிறார்கள். சொர்க்கத்திற்கு நற்செய்தி கூறப்பட்ட பெண், உம்முஹாத்துல் மூமின், மூமின்களின் தாய் அவர்கள். அவர்களே ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அவர்களே கண்டிக்கிறாங்க. எங்க அம்மா சொர்க்கத்துக்கு கேட் பாஸ் வாங்கினாலா? நேரா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் திறந்து விட்டதுக்கு பின்னால எல்லாரும் ஓடி போயிடலாம் நம்ம நினைக்கிறோமா? நேர ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உட்கார்ந்துக்கலாம் நம்ம நினைக்கிறோமா? எந்த எண்ணத்துல நாம இருக்கிறோம்? கேட் பாஸ் வாங்கி வச்சிருக்கோமா நாம? இந்த விதமான எண்ணம் என்னுடைய உள்ளத்துல இருக்குதுன்னு சொன்னா இதுதான் நாளை மறுமையில எனக்கு நரகப்படுவதற்கு அமையும். இப்பேற்பட்ட எண்ணம் என் உள்ளத்துல இருக்கக்கூடாது. ஒரு மூமின் எவ்வாறு தன் வாழ்வை அமைக்கணும்னா, அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான பாவங்களுக்கும் நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், மாற்று கருத்து இல்ல. குல்லு பனி ஆதமை யுக்திக்கும் மன்னால் நபிகளார் சொல்கின்றார்கள், ஆதமுடைய மகன் தவறிழைக்கக்கூடியவன் தான். பகலில் தவறு செய்துவிட்டு இரவில் பாவ மன்னிப்பை கேட்கின்றான், இரவில் தவறு செய்துவிட்டு பகலில் பாவ மன்னிப்பை தேடுகின்றான். அவனுடைய வாழ்வு பாவ மன்னிப்பிற்கான வாழ்வாகவே இருக்கின்றது என்று நபிகளாரே சொல்றாங்களா? மாற்று கருத்து இல்ல. பாவம் செய்யக்கூடியவங்க தான், அதுல நான் செலச்சவன் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பாவத்தை நாம் நிலைத்து செய்கின்றோமா அல்லது அதிலிருந்து நம்மை தௌபாவின் வாசலை தேடி வந்து விட்டு ஒதுங்கி வருகின்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எப்படி போய்கொண்டு இருப்பதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எந்த அளவிற்கு தன்னுடைய கருணையை பற்றி, தன்னுடைய ரஹ்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, அல்லாஹ் படைப்புகள் அனைத்தையும் படைக்கிறான். அரிச படைக்கிறான், கடலை படைக்கிறான், வானங்களை படைக்கிறான், பூமியை படைக்கிறான், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை படைக்கிறான். படைக்கிற நேரத்துல அல்லாஹ் என்ன பண்றான்னா, அந்த அரிசியுடைய நிலைப்படியிலே அல்லாஹ் எழுதுறான், என்னுடைய கோபத்தை விட என் கருணை என்ன ஜெயிச்சிருச்சுங்கிற அல்லாஹ். என்னுடைய கோபத்தை விட என் கருணை என்ன ஜெயிச்சிருச்சு. அப்ப அல்லாஹ் கருணையான மாற்று கருத்துல இருந்தாலும் ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய கருணையில பேணுதலாக இருக்கு. அதை விளையாட்டா பயன்படுத்தக்கூடாது. விளையாட்டுத்தனமா நம்முடைய வாழ்வுல அல்லாஹ் மன்னிச்சுவா மன்னிச்சுவா நினைக்கிறோம்னா, அல்லாஹ் மன்னிச்சுட்டா உங்களுக்கு எப்படி இங்க தெரியும்? ரப்பு மன்னிச்சுட்டானே உங்களுக்கு எப்படி இங்க தெரியும்? தெரியாது. எங்க தெரியும் நமக்கு? நாளை மறுமையில விசாரணை மன்றத்துல நமக்கு தெரியும். அங்கதான் ரப்பை என்ன மன்னிச்சுட்டானு எனக்கு தெரியும். அப்ப தெரிகின்ற வரை பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும். சில பேர் கேட்போம், கேட்டு கேட்டு அப்படியே கையை கீழே போட்டுவோம். எல்லாம் மன்னிச்சிருப்பான், ரப்பு மன்னிச்சிருப்பான் என்கின்ற இந்த எண்ணம் பல பேர்ட்ட இருக்கு. இப்பேற்பட்ட சூழல் நம்ம கிட்ட இருக்குன்னா நிச்சயமாக அது அழிவை நோக்கிதான் நமக்கு பெற்றுத்தரும் என்கின்ற சூழல் என் உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல செய்த பாவத்தை அல்லாஹ்விற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்பேற்பட்ட ரஹ்மான் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்றாங்க, வரலாறுல அல்லாஹ் சொல்லக்கூடிய அருமையான ஒரு வசனம், குல் யா இபாதி அல்லதி அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது பி ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி, தன்னுடைய எல்லைக்கு மீறி பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, இபாதி அல்லதி அஷ்ரஃபு லா தக்னது பி ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருள்ல ஒரு காலம் நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க அல்லாஹ். அந்த குர்ஆன் வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்துல அல்லாஹ் அழைக்கின்ற பொழுது நம்பிக்கை கொண்டு வர மட்டும் அல்லாஹ் அழைக்கல,
மூமின்களே இங்க வாங்கலாம் அல்லாஹ் அழைக்கிற. அல்லாஹ் அழைக்கிற எப்படி தெரியுமா அழைக்கிறான்? வரம்பு மீறி தனக்குத்தானே அநியாயம் செய்த என்னுடைய அடியானே இங்க வா. என் அருள்ல நீ நம்பிக்கை இழந்துடாத. இதை நீ கொஞ்சம் யோசிச்சு உங்க நடைமுறை வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. உங்களுடைய மகன் இருக்காரு, உங்களுடைய மகள் இருக்காங்க. இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய கணவர் இருக்காருன்னா உங்களுடைய மகன் வந்து ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். உங்க பிள்ளை பெத்தெடுத்த பிள்ளை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். அப்ப தன்னுடைய மனைவியை பார்த்து இந்த கணவர் என்ன சொல்லுவாரு? என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கான் என் பிள்ளை. சரி, அதுவே அந்த பிள்ளை அடுத்த வருஷம் ஃபெயிலா போயிட்டான். அப்ப அவர் வாயில என்ன தெரியுமா வரும்? உன் பிள்ளை ஃபெயில் ஆயிட்டான். அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும் போது என் பிள்ளை, ஃபெயில் ஆனா உன் பிள்ளை. இதான் யதார்த்தம். இது அப்படித்தானே போயிட்டு இருக்கு. என் பிள்ளை எனக்கு பிடிச்சதை செஞ்சானா, சமுதாயத்துல கௌரவம் வாய்ந்தது செஞ்சானா, சமுதாயத்துல எனக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய செஞ்சானா, அப்ப என் பிள்ளை, என் வாரிசு. அதுவே எனக்கு இழுக்க, எனக்கு அவமானத்தை, எனக்கு அசிங்கத்தை கொடுத்தானா, உன் பிள்ளை, உன் பிள்ளைதான் அப்படிம்பா. ஆனா ரப்பு எப்படி தெரியுமா கூப்பிடுறான்? நீ பாவம் பண்ணிட்ட, உன் தலையில நீ மண்ணவாரி போட்டுட்ட, உன் தலையில நீ அதிகமான பாவச்சுமைன்னு ஏத்துட்ட, இருந்தாலும் நீ அடி அண்ணா வா. லா தக்குனது ரஹமத்துல யாருல ஏன் நம்பிக்கை இழக்கிற? நம்பிக்கை இழக்க நீ வாங்குற. அல்லாஹ் அல்லாஹ் அந்த அரவணைக்கிறான், நீ வாங்க. ரப்பு கூப்பிடுறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய கருணையை பத்தி மட்டும் உணர்ந்தானா வச்சுக்கோங்களேன், ஒரு காஃபிர் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் நிராசை அடையவே மாட்டான். ஒரு காஃபிர் அல்லாஹ்வுடைய கருணையை மட்டும் உணர்ந்தானா அந்த காஃபிரே அல்லாஹ்வுடைய அருள்ல நிராசை அடைய மாட்டான். ரசூலுல்லாஹ் அதையும் தொடர்ச்சியா சொல்றாங்க, ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய தண்டனையை பத்தி உணர்ந்தான்னு சொன்னா எக்காரணம் கொண்டு தவறு நோக்கி செல்ல மாட்டான். இதுல ரெண்டு செய்தி நமக்கு இருக்கு. ஒண்ணு, ஒரு காஃபிரையே அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கருணை இருக்கு. அதே நேரத்துல ஒரு மூமின் எப்படி இருக்கணும்னா, இது காஃபிர்களுக்கு அல்லாஹ் சொல்ற உதாரணம். ஒரு மூமினுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கணும்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தண்டனையை பத்தி அஞ்சணும்னா தப்ப நோக்கி அவன் போக மாட்டான். அப்ப அப்பேற்பட்ட அளவிற்கு அல்லாஹ்விடத்துல கருணை இருக்கின்றது. எந்த அளவிற்கான கருணை தெரியுமாங்க? ஃபிரௌன் எல்லாருக்கும் தெரியும் அவன் எந்த அளவுக்கு இருந்தான். ஆனா ரப்புக்கு மாலான்னா, நான் தான் ரப்புன்னா, நான் தான் ரப்புன்னு ஆட்டி கிடச்சா ஃபிரௌன். பிறக்கக்கூடிய பனு இஸ்ரவேலோட குழந்தைகள், ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று குவித்தா ஃபிரௌன். வரலாறுல அல்லாஹ் சொல்லி காட்டுவான் குர்ஆன்ல. ஃபிரௌன் வந்து பிறக்கக்கூடிய பனு இஸ்ரவேலுடைய ஆண் பிள்ளையை கொல்வானா, எப்படி கொல்வான் என்று இப்னு கஸீர் அழகாக சொல்லி காட்டுறாரு. ஒரு வீட்டுல தகவல் கொடுக்கப்படும், ஆண் பிள்ளை என்றால் தகவல் கொடுக்கப்படும். தகவல் கொடுக்கப்பட்ட உடனே அந்த குழந்தை ஃபிரௌனுடைய அமைச்சரவைக்கு கொண்டு வரப்படும். கொண்டு வந்ததுக்கு பின்னால ஒரு ஈட்டியை நிப்பாட்டுவான். ஒரு ஈட்டியை நிப்பாட்டி அதுல அந்த கைப்பிள்ளையை குத்தி ரெண்டா பிச்சு போடுவான். கர்ண கொடூரமா கொலை செய்தான் ஃபிரௌன், அநியாயமா கொலை செய்தான் அந்த ஃபிரௌன். அப்பேற்பட்ட ஃபிரௌன், நான் தான் அல்லாஹ், நான் தான் ரப்பு என்று சொன்ன அந்த ஃபிரௌன் இறுதி நேரத்துல கடல் இரண்டாக பிளக்கப்படுற நேரத்துல கூட அவன் ஏத்துக்கல. கடலே ரெண்டா பிளக்குது, அப்ப கூட அவன் ஏத்துக்கல. அல்லாஹ் ஒருத்தன் அவன் ஏத்துக்கல. மூசாவுக்கு பிளந்த கடல் நமக்கு பிறக்குன்னு அவன் நினைச்சான். மூசா நபிக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருந்துச்சு, இவனுக்கு யாருக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குன்னு சொன்னான். இவன் அப்படியே பின்னாடி போனான், அல்லாஹ் போட்டு அடிச்சான். அப்ப அவன் என்ன தெரியுமா பண்றான்? அல்லாஹ்ட்ட ஏத்துக்கிறான், மூசாவுடைய இறைவனை நான் ஏத்துக்கிறேன், மூசாவுடைய ரப்ப நான் ஏத்துக்கிறேன். ஒரு வார்த்தை தான். வானத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 7வது வானத்துல புலம்பிக்கிட்டு வராங்க. ஏன்னா அல்லாஹ்வே சொல்லி அனுப்பிட்டா. அது வஹீயின் அடிப்படையில், அது விதியின் அடிப்படையில தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 7வது வானத்துல புலம்பிக்கிட்டு வந்து கடல்ல உள்ள சேத்தை எடுத்து ஃபிரௌனுடைய வாயில அடிக்கிறார். ஏன் தெரியுமா? இவன் ஏதாவது அல்லாஹ்ட்ட கையேந்தி, இவன் ஏதாவது அல்லாஹ்விடத்துல மனமுருகி பிரார்த்தனை பண்ணி இவனுடைய கலிமாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டா என்ன பண்றது? இவன் கலிமா அல்லாஹ் ஏத்துக்கவே கூடாது, அநியாயக்காரன் என்று அல்லாஹ்வுடைய கருணை மீது நம்பிக்கை வைத்து அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலே வந்து சேத்த வச்சு அடிக்கிறாங்க. நீ சொல்லி உன் கலிமா அல்லாஹ் ஏத்துக்கவே கூடாது. அப்ப ஃபிரௌனை மன்னிக்கிற அளவுக்கு அல்லாஹ்விடத்துல கருணை இருந்துச்சு. ஃபிரௌனே மன்னிக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுக்கு கருணை இருக்குன்னா, இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் பெரும் பாவம் பண்ணியிருக்கேன், பெரிய லெவல்ல பாவம் பண்ணியிருக்கேன், மலை அளவிற்கு பாவம் பண்ணியிருக்கேன், பூமி அளவுக்கு பாவத்தை பண்ணியிருக்கேன். ஒரு அடியா நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்துல வந்தால் கூட, பூமி அளவிற்கு பாவம் சுமந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் வந்தால் கூட, அவன் அல்லாஹ்வுடைய அருள்ல நம்பிக்கை இழக்கவில்லை என்று சொன்னால், பூமி அளவிற்கு அவனுக்கு அந்த நன்மைகளா அந்த பாவங்களை அல்லாஹ் மாற்றி அமைப்பான். இவன் தான் அல்லாஹ், இவன் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணை நீங்கள் எந்த அளவிற்கு யோசித்து பார்க்கலாம் என்று சொன்னால், நம்முடைய தாயை விட, நம்முடைய தந்தையை விட எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய கருணை இந்த துனியாவில் 1% தான் நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம்.
வரலாறிலே பார்க்கும் ஒவ்வொரு உயிரினங்களும் தனது பிள்ளைகளுக்கு மேல் காட்டக்கூடிய அந்த பாசம். சிங்கம் இருக்கின்றது. சிங்கத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த சிங்கம் தன்னுடைய பல்லால் தான் தன் குட்டிகளை கவ்விக்கொண்டு ஒரு இடத்தை அழைத்துக் கொண்டு செல்லும். அதே சிங்கம் அதனுடைய பற்களை பொறுத்தவரையில 550 பைட்ஸ் என்று சொல்லி காட்டும். அந்த அளவிற்கு ஆழமாக உள்ள அந்த பற்கள் இறங்கும். ஆனா அந்த குட்டிகள் மேல மட்டும் தன் பல்லை அது வைக்குதுன்னு சொன்னா அந்த 550 பைட்ஸ் வைக்காது. 10 பைட்ஸ்ல அந்த பல்லை கவ்விக்கொண்டு அந்த சிங்கம் கொண்டு போய் சேர்க்கும் தன் பிள்ளைகளை. பலமான விலங்குதான். ஆனா அந்த சிங்கம் தன்னுடைய குட்டியின் மீது வைத்துள்ள அந்த பாசத்தை பாருங்க. நினைத்தால் அந்த முழுமையான வீரத்தை தன் குட்டிகளிடத்துல கூட காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா காட்டல. நமது பிள்ளை என்ற தன் உதிரத்தில் வந்த பிள்ளை என்று அதை நினைக்கின்றார்கள். இன்று நாமே இருக்கிறோம், நம்ம பிள்ளைய பார்க்கிறோம், கொள்றோம். நமது மகன் இருக்கான், நமது மகன் இருக்கிற நேரத்தை கூட அடிச்சிடுறோம். ஏதோ தப்பு பண்ணிட்டான், சேட்டை பண்ணிட்டான், அடிச்சு வீட்டை விட்டு வெளில போயிடாது கோவத்துல சொல்லிட்டோம், லுகருக்கு செஞ்சிருக்கோம். அது 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது, நம்மதான் சொல்லிட்டு தூக்கிட்டு போய் நிற்போம். என்னாச்சுட்டா, வாத்தா பேசுட்டா, ஏன்டா அப்படி இருக்க? வீராப்பா, நம்ம பிள்ளை வீராப்பா இருக்கும், பெத்தெடுத்த பிள்ளை வீராப்பா இருக்கும். தாய்க்கு மனசு வராதுல. தாய்க்கு மனசு எப்படி வந்து நிற்கும்? உடனடியா போயிருவாங்க. வாத்தா பேசுட்டாங்க, அந்த தாய் அழுவாங்க. இருக்கிற யாருக்குமே அம்மாவை பிடிக்காமலாம் இருக்காது. யாருக்கும் அம்மா வெறுக்கக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்திலே ஒரு அதிகமான நேசம் இப்ப தாயை தான். எத்தனையோ பேருக்கு தன்னுடைய தாயுடைய பாச நேசம் எல்லாம் உணர்ந்து வாழும். அந்த தாயுடைய பாசத்தை இங்க அனுபவிச்சிருக்கோம்ல, இதைத்தானே ரப்புடைய பாசம் இருக்குங்க. 1% அல்லாவுடைய 1% கருணை துனியாவில் இருக்கும் போதே இந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருள் வளர்த்து சுவைக்கணும்னா 99 கருணை அல்லாவிடத்துல இருக்கும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளனா இருப்பான். அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்பேற்பட்ட கருணையாளன் அல்லாஹ் இருப்பான்னு. அல்லாஹ் மேல முழுமையாக நம்பிக்கை வைத்து ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் வருந்தி நிற்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பை வழங்குவான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையின் மீது இலக்காக நிச்சயமாக அவருக்கான கண்ணியம் மறுமையில் புகுத்தப்படும் என்கின்ற செய்தியெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான்னு சொன்னா இதுல நமக்கு என்ன விளங்குது? இதுல நாம் என்ன யோசிக்கிறோம்னா, நாம் எப்பேற்பட்ட அளவு கடந்து பாவம் செய்தாலும் என் ரப்பு என்னை மன்னிக்க தயாராக இருக்கின்றான், நான் கேட்பதற்கு தயாரா? அதுதான் இங்க கேள்வி. என் ரப்பு என்ன மன்னிக்க தயாரா இருக்கா? இன்னைக்கு நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கனா? அப்பேற்பட்ட சூழல்ல நான் இருக்கிறேனா? இன்னைக்கு சமுதாயத்துடைய சீரழிவை பாருங்க எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குன்னு. சமுதாயத்துடைய போக்குகளை பாருங்க. பாவத்துடைய உச்சாணி கொம்புல நீ சமுதாயம் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு திரைப்பட நடிகனுக்காக, ஒரு தெரு கூத்தாடிக்காக ஒரு அம்மா போகுது தியேட்டருக்கு போயிட்டு அந்த அம்மா பேட்டி அளிக்குது, எனக்கு ஜும்மா தொழுது நன்மை அந்த நடிகர் வந்து தியேட்டர்ல கொடுத்துட்டாரு. சுண்ணத்தான காரியமா என்னன்னு தெரியல. இதுக்கு மேல பக்கத்துல அந்த புருஷனே வச்சுக்கிட்டு அந்த அம்மா சொல்லுது, எனக்கு என்னத்தான் இருந்தாலும் எனக்கு அந்த என் புருஷனை விட எனக்கு அந்த நடிகரை தான் பிடிக்கும், அது என் புருஷனுக்கே தெரியும் சொல்லிட்டு கக்கத்தக்கான ஒரு சிரிப்பு வேற. எவ்வளவு பெரிய மாநில குடும்பமா இருக்குன்னு பாருங்க. பக்கத்துல அந்த பிள்ளைங்களையும் அந்த பிள்ளைங்களே என்ன கேட்கும், உனக்கு என்னதான் இருந்தாலும் அந்த மாமாவை தானமா ரொம்ப பிடிக்கும், சுண்ணத்தான காரியம் முகத்தான காரியம்ல. சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு. இது இந்த மாதிரி ஒரு பாவக்கூடிய உச்சாணி கும்பலதான் இன்று பல இஸ்லாமிய மக்கள் இருக்கின்றார்கள். இதை களை எடுக்கக்கூடிய வகையில நாம் இருக்கிறோமா இல்லையா? இப்பேற்பட்ட மக்கள் கூட அல்லாஹ்வுடைய கையேந்தினா அல்லாஹ் பாவ மன்னிப்பு தரேங்கிறான். கேட்பதற்கு நமக்கு டைம் இல்லை, ஒரே பிஸில 24 hours பிஸி இன்னைக்கு. நம்ம அப்படிதான் கேட்கிற அப்படி சொல்லக்கூடிய வார்த்தையில எனக்கு நேரம் இல்லை, கையேந்த நேரம் இல்லை, 5 வேளை தொழுவதே பெருசு, தொழுது முடிக்கிறோம். ஒரு போன் கால் அவருக்கு வந்திருக்காது. தொழுது முடிச்சு முதல்ல போனை தான் பாப்பாப்ல. யார் போன் அடிச்சல, பிரதமர் அடிச்சிருக்காரா, சிஎம் அடிச்சிருக்க, மீட்டிங் இருக்கா, எங்க போன ஒண்ணுமே இருக்காது. எடுத்து பார்க்கணும். அப்பதான் ஒரு ரூகே வந்தா மாதிரி இருக்கும். ரூகுல் மலக்கே எடுத்தா மாதிரி அப்பதான் உள்ளத்திலே இருக்கும். எடுத்து பார்த்தாதான் அவருக்கு ஆத்ம தெரியும், அப்பா யாரும் போன் அடிக்கல, மெசேஜ் வந்திருக்கா, யாரும் மெசேஜ் அடிக்கல, யாரும் மெசேஜ் பண்ணல. ரூகே அப்பதான் வந்து நிற்கும். ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்வுக்கு கையேந்துவோம், அல்லாஹ்வுக்கு கையேந்தி கேட்போம், படைச்சவன் நம்ம தேவையை முறை வைப்போம். அப்படிலாம் இல்லையே. அந்த எண்ணத்துல நாம இருக்கிறோமா? அல்லாஹ் எந்த அளவிற்கு ஒரு அடியான் பிரார்த்தனை செய்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் எந்த அளவிற்கு சந்தோஷத்துல இருக்கிறான்னு சொன்னா, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி பிரார்த்தனை செய்கின்றான், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தை அழுது பிரார்த்தனை செய்கின்றான். அப்படி செய்யக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்விற்கு பல அலுவல்கள் இருக்குங்க. கடல்களை பார்க்கணும், வானங்களை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும். இந்த சூரியனெல்லாம் நீங்க பொறுத்த வரையில மேற்குல மறைஞ்சு கிழக்குல உதிக்குது. இந்த இப்படி தொடர்ந்து நடக்கிற இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, நபிகளார் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு நாளும் சூரியன் அல்லாஹ்விடத்தில் செல்கின்றது. அல்லாஹ்விடத்தில் சென்று இன்று நான் கிழக்கில் உதிக்கவா, அல்லாஹ் ஆணையிட்டல கிழக்குல உதிக்கும், இல்லை என்றால் அது உதிக்காமல் என்று இருக்கும். இப்படி நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஒரு நாள்
தலையிலாக மாறும். சூரியன் மேற்கில் உதித்து கிழக்கில் மதியும். அந்த நேரம்தான் தௌபாவுடைய வாசல் அடைக்கப்படும், பாவ மன்னிப்புக்கான வாசல் அடைக்கப்படும். அடைக்கப்பட்டால் நீங்கள் என்ன அழுது புலம்பினாலும், என்ன கையேந்தினாலும் அல்லாஹ் அதை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அப்பேற்பட்ட அளவிற்குத்தான் அல்லாஹ்வுடைய ரோஷம் என்று இருக்கும் என்று நபிகளார் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வேலைகளுக்கும் அல்லாஹ்விற்கு இருக்குதுன்னு சொன்னா, இந்த வேலைகளுக்கும் மத்தியில அல்லாஹ் ஒரு அடியான், ஒரு இறை அடியான் அல்லாஹ்விற்கு கரம் ஏந்தி தன்னுடைய தவறை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்கின்றார் என்று சொன்னால், அல்லாஹ் அந்த அலுவலைகள் எல்லாம் விட்டுவிட்டு அந்த அடியானை பற்றி வானலோகத்தில் அல்லாஹ் பேசுவான். எப்படி அல்லாஹ் பேசுவான்? ஒரு அடியான் அளவுக்கு மேல பாவம் பண்ணிட்டான், தலைக்கு மேல பாவம் பண்ணிட்டான், தப்பிப்பதற்கு வழி இல்லை, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டான். யா அல்லாஹ், நான் பாவம் பண்ணிட்டேன், எனக்கு நான் அநியாயம் பண்ணேன், எனக்கு தப்பிக்க வழி இல்லை, என்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க யா அல்லாஹ், எனக்கு யாருமே இல்லடா யா அல்லாஹ், உனக்கு ரப்பு யாரும் இல்லடா யா அல்லாஹ், உன்கிட்ட ஒப்படைச்சிட்டா யா அல்லாஹ், உன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டா யா அல்லாஹ், என்னை காப்பாற்றுறா யா அல்லாஹ் என்று அந்த அடியான் அல்லாஹ்விற்கு அழுகின்றான். அழக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடியானை பார்ப்பான். இந்த அடியானை பார்த்து வானலோகத்திலே வானவர்களிடத்திலே ஜிப்ரீலை கூப்பிடுவான். ஜிப்ரீலை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஜிப்ரீலே, இந்த அடியானை நான் நேசிக்கின்றேன், உன் கீழ் உள்ள மலக்குமார்களையும் நேசிக்க சொல், ஒட்டுமொத்த உயிரினங்களையும், என்னை நம்பக்கூடிய உயிரினங்களையும் இந்த அடியானை நேசிக்க சொல் என்று அல்லாஹ் சொல்வான். இது எதற்காக இப்பேற்பட்ட தரஜா அவருக்கு வழங்கப்படுகின்றது? தான் செய்த செயலை வருந்தி அல்லாஹ்விடத்தில் அவர் கரம் ஏந்தி விட்டார், அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு விட்டார், படைத்தவரிடத்தில் கையேந்தி விட்டார். அந்த ஒரே ஒரு பிரதான சூழலுக்குத்தான் இப்பேற்பட்ட தரஜா அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அல்லாஹ் மீது நம்பிக்கை இழக்காத சமூகமாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் கடந்த கால செய்திகளை சொல்லி காட்டுறாங்க. ஒருவர் 99 கொலை பண்ணிட்டார். ஒரு ஊர்ல பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்துல 99 கொலை பண்ணியிருக்காரு. நம்ம என்ன நினைப்போம்? பெரிய பாவிப்பா, கொலை பெரும்பாவம், பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். ஒரு உயிரை கொலை பண்ணா உலகத்துல உள்ள எல்லா உயிரையும் கொலை பண்ணதுக்கு சமம். 99 கொலை பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல உள்ள ஒரு பாதியாருக்கு கேட்கிறாரு, நான் 99 கொலை பண்ணியிருக்கேன், அல்லாஹ்விட மன்னிப்பு கிடைக்குமா, இறைவன்கிட்ட மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்காதுங்கிறாரு. அவரையும் கொண்டுறாரு, 100 ஆக்கிடுறாரு ஆளு. கிடைக்காதுன்னு சொல்லி அவரையும் கொண்டு 100 ஆக்கிடுறாரு ஆளு. 100 ஆயிடுச்சு. இப்ப அவர் தப்பு பண்ணிட்டாருதான், ஆனா அந்த தப்புல அவர் மீண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு, பாவ மன்னிப்பு ஆசைப்படுறாரு. இப்படி ஒவ்வொரு ஊரா போறாரு. ஒரு ஊருக்கு போறாரு, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று ஒரு பாதிரியார்ட்ட கேட்கிறாரு. அந்த 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 கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் சொல்றாரு, உனக்கு இங்க பாவ மன்னிப்பு எல்லாம் கிடைக்காது, நீ இங்கிருந்து அண்டை ஊரான நம்மூரியா என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போ, அங்க தூய்மையை விரும்பக்கூடிய ஆண்கள் இருக்காங்க, அங்க உனக்கு கண்டிப்பா உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஏன்னா இருக்கிற சூழல் சரியில்லை. ஒருத்தர் தௌபா பண்ணிட்டு நாளைக்கு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் பாவத்திலேருந்து வெளில வரணும்னா நம்ம என்ன நினைக்க, ஆபாசப்படுத்த பாவத்தை இரவுல பாக்குறாரு, பையன் பாக்குறாப்புல, அசிங்கமான காட்சியை பாக்குறாப்புல, பதர்ல வந்து மன்னிச்சிடுறாயால அல்லாத கேட்கிறாப்புல, மறுநாள் அதே இரவு ரொட்டீன் ஆயிட்டு இருக்கு. இது தௌபா இல்ல. தௌபா எப்படி பண்ணணும்னா, ஒரு பாவத்திலேருந்து விடுதலையாய் தௌபா பண்ணணும்னா அந்த பாவத்தை முதல்ல விடணும். அந்த பாவத்தை முதல்ல விடணும். விட்டதுக்கு அப்புறம் அல்லாட்ட கேட்கணும். இதுதான் தௌபா. நான் தப்பு பண்ணுவேன், தௌபா கேட்பேன், தப்பு பண்ணுவேன், தௌபா கேட்பேனா, இது நல்ல விதமான சூழல் அல்ல. அந்த பாவத்தை முழுமையாக விட்டுவிட்டு அல்லாட்ட கேட்கணும். ஏன்னா சூழல் உங்களுக்கு சரியில்லை. நீங்க வந்து தனிமையில இருந்தா சைத்தான் மட்டும் வந்துடுறான். தனிமையில இருக்கிறத நீங்க பழகக்கூடாது. தனிமையில இல்லாத ஒரு சூழல்ல மாற்றணும். தனிமை என்ற அச்சத்தை இல்லாம மாற்றணும். உங்களுக்கு சுற்றுச்சூழல சொந்த பந்தங்களோட மாற்றணும். சூழ்நிலையை முதல்ல தவிர்க்கணும். அதனாலதான் அந்த பாதிரியார் சொன்னாரு, நீ நல்லவன் தான், உன்னோட உள்ள ஆட்கள் சரியில்லை. ஒருத்தர் தம் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒரு ஆளு சிகரெட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு நேரத்துல என்ன பண்ண, சிகரெட்டை விட்டுறாரு, சிகரெட்டை நிறுத்திடுறாரு. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பார்த்தா, அப்பல ஒன்னே ஒண்ணுதான் அடி பார்ப்போம், ஒரே ஒரு முறை அடி அப்படின்னு சொன்னா, அவர் நல்லவர் தான், அவர் கூட சேர்க்க சரியில்லை. முதல்ல சேர்க்கையை கட் பண்ணும். அந்த மாதிரிதான் முதல்ல சூழலை கட் பண்ணும். அதனாலதான் அவர் சொன்னாரு, நீ முதல்ல நல்லோர்கள் வாழக்கூடிய தூய்மையான இருக்கக்கூடிய ஆண்கள் பகுதிக்கு போண்டார். இவரும் நடந்து போறாரு. 100 கொலை பண்ணாலும் நடந்து போறாரு. போற வழியிலேயே அவர் ரூபு போயிருக்கு. இப்ப அல்லா இடத்துல உயிர் எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் வராங்க. அந்த மலக்குமார்கள் 2 பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவரை நல்லோர்கள் ஏட்டுல பதிவு செய்யறதா அல்லது தீயோர்கள் ஏட்டுல பதிவு செய்யறதா அப்படிங்கிற பிரச்சனை வந்து நிக்குது. ஏன்னா 99 கொலை பண்ண அந்த ஊருக்கு அவருக்கு முழுமையா போல, 100 கொலை பண்ணிட்டாரு, அந்த ஊருக்கு முழுமையா போல, என்ன பண்றது? அப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிற இடத்துல அல்லாஹ் என்ன பண்றான், இதுல தீர்ப்பு வழங்குறான். எப்படி தீர்ப்பு வழங்குறானா,
அவர் நடந்து போனார்ல, அவரு வந்த ஊரை விட அவரு தூய்மையை விரும்பக்கூடிய ஆண்கள் ஊருக்கு வந்தார்ல, அந்த ஊருடைய பகுதியில அதிகமா உடல் கிடக்கா அல்லது அவர் வந்த ஊர்ல உடல் கிடக்கா என்று நீங்க பாருங்க. எந்த ஊர்ல அதிகமா ஒரு உடல் கிடக்கோ அதை வச்சு நீங்க ஏற்று எழுதுங்க. அல்லாஹ் அவருக்கு வழங்கின சிறப்பு என்ன தெரியுமா? அவர் உண்மையிலேயே அவர் அந்த தூய்மையை விரும்பக்கூடிய ஊரை நோக்கி போனார்ல, போற வழியிலேயே அவர் இருக்கக்கூடிய ஊர்லயே அவர் ரூஹு பேரு. பாதி உடல், முக்காவாசி உடல் அவர் இருக்கக்கூடிய ஊர்லதான் அவர் ரூஹு போயிடுச்சு. காவாசி உடல் தான் அந்த தூய்மையை விரும்பக்கூடிய ஆண்களுடைய ஊருக்கு பேரு. அல்லாஹ்வுடைய மகிமையை பாருங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா பண்ணா, அவரை தூய்மையை விரும்பக்கூடிய ஆண்களுடைய அந்த ஊருடைய இப்ப எல்லை பகுதியில அவர் ஊர்ல முக்காவாசி அளவு கொண்டு வந்துட்டான். காவாசி அளவுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அவர் இருந்த ஊர்ல அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். அவர் பாவம் செஞ்சாருன்னா இல்லைன்னு சொல்ல, ஆனா திருந்தணுங்கிற எண்ணம் அவர் உள்ளத்துல வந்துருச்சுல, வருந்தணுங்கிற எண்ணம் அவர் உள்ளத்துல வந்துருச்சு. அல்லாஹ் இப்படி பண்றான். அப்ப அந்த மலக்குமார் நன்மையோட எட்டு பதிவு செஞ்சுட்டு போறாங்க. 100 கொலை பண்ணவருக்கே அல்லாஹ் அந்த மன்னிப்பு வழங்குறான்னு சொன்னா, இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், எந்த விதத்துல நம்முடைய செயல்கள் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த செயல்பாட்டுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய செயல்பாடுல முழுமையா அல்லாஹ்வுக்காக மாற்றம் அடைஞ்சாதான், நம்முடைய தவறுகளை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இதுல தப்பிக்க முடியும். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல தவறுகளை ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு வரணும். நீ பல பேர் வரதில்ல. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் ஒரு முயல் பிடிப்பேன், அது 3 கால் தான், 4 அது 3 பாய். உங்களுக்கு கண்ணாடி போட்டு பாருங்க, அது 4 இல்ல, அது 3. சொல்ற மக்களை பார்க்க முடியுதா இல்லையா? எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அவன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா, கடுகளவு கூட பெருமை இருந்தா, அது பொருளாதார வகையில என்கிட்ட காசு பணம் இருக்கு, நான் தான் பெரிய ஆளு, என்னை தாண்டி யாரும் இந்த ஊர்ல பணக்காரன் இல்ல, நான் நினைச்ச என்ன வேணா பண்ணுவேன், இந்த கிபிர் வந்து அல்லாஹ் அழிச்சிருவான். இந்த கிபிர் எனக்கு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமா அல்லாஹ் அழிச்சிருவான். இங்கே அழிவு, மறுமையிலே அழிவு. அதுவே அல்லாஹ்விடத்துல பணிஞ்சு இறங்கி இன்னும் அடிமைதான், அவனுடைய அடியானதான் நான் இருக்கிறேன் என்று இப்படி இருக்கிறாங்களே, இப்பேற்பட்ட மக்களை தான் அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த எண்ணத்தாலாம் பல பேர் அழிஞ்சு போனாங்க. எந்த அளவுக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, இப்லீஸ். இந்த வரலாறு அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. ஆதம் நபி என்ன பண்றாங்க, அல்லாஹ் வந்து சொர்க்கத்துல விடுறான். சொர்க்கத்துல விட்டதுக்கு பின்னால எங்க வேணா சுத்தி திரிங்க, மரத்துக்கிட்ட மட்டும் போயிடாது. இது அல்லாஹ் வச்ச கட்டளை. ஷைத்தானுக்கு அல்லாஹ் என்ன பண்றா, அல்லாஹ்வை தொழுதுகிட்டு இபாதத் பண்ணிட்டு இருந்த இப்லீஸ் ஆதம் நபிக்கு அல்லாஹ் சுஜூது செய்யதான் சொல்றான். நம்மால என்ன பண்றாரு, நான் செய்ய முடியாது, அவர் மண்ணால படைக்கப்பட்ட நெருப்பால படைக்கப்பட்டா அப்படின்னு சைத்தான் அல்லாஹ்வுக்கு பெருமை பேச்சு பேசலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆதம் நபி பண்ண அதே பிள்ளையை தான் ஷைத்தானும் பண்ணான். 2 பேரும் ஈக்குவல் பிள்ளை தான். அதுல அல்லாஹ்வுடைய கட்டளை 2 பேரும் மீறினாங்க, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய கட்டளைய 2 பேரும் மீறினாங்க, அதுல மாட்டு கருத்தே கிடையாது. 2 பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டாங்க. இப்படி மீறினாங்கல்ல, இப்படி 2 பேர் மீறினாலும் ஆதம் நபி என்ன பண்ணாரு, பூமிக்கு வந்து தப்ப நினைச்சு மன்னிப்பு கேட்டாரு. ரப்பனா ஹப்லனா அஸ்வாஜினா மின் துர்ரியாத்தினா, இறைவா நான் எனக்கு நானே பாவம் பண்ணிட்டேன், எனக்கு நானே அநியாயம் பண்ணிட்டேன், எனக்கு நானே தலையில மண்ணள்ளி போட்டேன், எல்லாம் காப்பாத்து. செய்த தப்பு ஒப்புக்கொண்டாரு, அல்லாஹ் மன்னிச்சா. சைத்தான் செய்த தப்பு ஒப்புக்கொள்ளல, அல்லாஹ் மன்னிக்கல. ஒரு தப்பு நாம தெரியாம செய்தால் அது நமக்கு தவறு, ஆனா அதை தெரிந்து வீம்புக்கு திமிரு. நீங்க அப்படித்தானே பார்க்க முடியுது. தெரிந்து பண்ணா நாம தெரியாம அந்த தவறு செய்யறோம், அது தப்பா தான் பார்க்கப்படும். நான் வீம்புக்குன்னு பண்ணுவேன், அது திமிரா பார்க்கப்படும். இந்த திமிர அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. நீ பல மக்கள் திமிர்ல பண்றோமா தவறுல பண்றோமா, எந்த அளவுக்கு நாம பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரப்புல் ஆலமீன் எல்லாம் மன்னிப்பதற்கு தயாரா இருக்கான், அருள்வளங்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ்வே இறங்கி வந்திருக்கான் தெரியுமா? இதுல ஒவ்வொரு நாளும் இரவுல தஹஜ்ஜுடைய நேரத்துல, இரவு 3ஆ பிரிச்சு தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் 7வது வானத்துல இருக்கிறாங்க. முதல் வானத்துல அல்லாஹ்வுடைய அலுவல் வந்து தன்னுடைய கரங்களை அல்லாஹ் விரிக்கிறான். தன்னுடைய கரங்களை அல்லாஹ் விரிச்சு என்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் தன்னுடைய கரங்களை அல்லாஹ் விரிச்சு என்கிட்ட கேளு, என்கிட்ட கேட்கிறியா, உனக்கு நான் கொடுக்குறேன், பாவ மன்னிப்பா வழங்குற, என்கிட்ட கேள்றாங்கிற அல்லாஹ். நீங்க நம்ம கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அதுவும் எந்த நேரம் பாய், நாங்க ஃபஜ்ருக்கே வரமாட்டோம், நீங்க வந்து 4:30 மணிக்கு எந்திரிக்க சொல்றீங்க, எங்களுக்கு வேலை இல்லையா? இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு ஷெட்யூல் போட்டு கொடுப்போம். இந்த நேரம் நமக்கு முடியாது. இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா பாக்குறோம், எனக்கு ஈஸியா இருக்கிறத பின்பற்றிட்டு போயிருவேன். மகரிப் தொழுவ எனக்கு ஈஸி தான், ஏன்னா அப்பதான் டீ குடிச்சிருப்பேன். டீ குடிச்சு முடிச்சுனா அப்படியே வந்தோமா, ரிலாக்ஸா தொழுதோமா, அப்படியே வீட்டுக்கு போனோமா, ஜம்முன்னு போயிடலாம். அது ஃபஜர் தொழுவ காலையில எந்திரிக்கணும், தூக்கத்தை விட்டு எந்திரிக்கணும், எந்திரிச்சு மூஞ்ச கழுவணும், உழு செய்யணும், பள்ளிக்கு நடந்து வரணும், அரைகுறையா தொழுவணும். இமாம் என்ன சூறாபாய் ஓட்டினார் ஒவ்வொருல கேட்டாச்சுங்க, எல்லாம் குரான்ல உள்ள சொல்றாங்க, இஞ்சில உள்ளது ஓதுவாரா?
தௌராத்துல உள்ளது ஓதுவார், எல்லாம் குரான்ல உள்ள சூறாதான் ஓதுனாரு. என்ன ஓதுன்னு அவருக்கும் தெரியாது, என்ன கேட்டன்னு இவருக்கும் தெரியாது. அறகுறையா தொழுதுட்டு ஆள் அப்படி தூக்கத்துல நடக்கிற மாதிரியே பஜர் தொழில போற பல மக்களை பார்க்க முடியும். அப்ப நமக்கு ஈஸியா உள்ளதை பின்பற்று. எனக்கு இதெல்லாம் ஈஸி, எனக்கு கஷ்டம் அதெல்லாம் சரி. இதைத்தானே யூத பயலோ பண்ணானோ, இதுதானே கிறிஸ்தவர்களும் பண்ணாங்க. எங்களுக்கு ஈஸியா உள்ளதெல்லாம் அல்லா பேச்ச கேட்டுப்போம், எங்களுக்கு கஷ்டம்னா வாய்ப்பு இல்லை, நாங்க அல்லா பேச்செல்லாம் கேட்க மாட்டோம். இன்னைக்கு அப்படிதானே இருக்கு. இன்னைக்கு நம்ம அல்லாவுக்கு டிமாண்ட் வைக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த விதமான எண்ணம் எனக்கு இருக்குதுன்னா நிச்சயமாக எனக்கு இது அழிவை நோக்கிதான் பெற்றுக்கிறோம் என்கின்ற ஒரு சூழல் என் உள்ளத்துல வரணும். எந்த அளவிற்கு என்று சொன்னா நிறைய சொல்லி காட்டுறாங்க. எப்பேற்பட்ட சூழல் என்று சொன்னா, ரசூலுல்லாஹ் முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. பனு இஸ்ரவேலுடைய காலத்துல ஒருவர் இருக்கின்றார். அவர் பெரிய லெவல்ல அதிகமான மலை அளவிற்கு பெரும் பெரும் பாவங்களை பண்ணிட்டார், பெரிய பாவங்கள்லாம் பண்ணிட்டார். அவரு வாழ்க்கையில ஒரு நன்மை கூட செய்யல, பெரும் பெரும் பாவங்கள் பண்ணிட்டார், இணை வைக்கல அவர், அது மட்டும்தான். அப்ப அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, தன்னுடைய 3 மகன்களை கூப்பிடுறாரு. புகாரில வரக்கூடிய செய்தி, தன்னுடைய 3 மகன்களை கூப்பிடுறாரு. தன்னுடைய 3 மகன்களை கூப்பிட்டு என்ன பண்றாருன்னு சொன்னா வசியத் பண்றாரு. நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், எனக்கு நானே அதிகமா பாவம் பண்ணிட்டேன், சரியா? இப்ப என்னுடைய பாவத்துடைய இடம் அதிகமா இருக்கும். நீ என்ன பண்றீங்கன்னா, நான் இறந்து போனதுக்கு பின்னால என்னை எரிச்சிருங்க. என்னை எரிச்சு அதனுடைய சாம்பலை கடல்லையும் காத்துலயும் கரைச்சி விட்டுருங்க. ஏன் தெரியுமா? அவரு எப்படி தெரியுமா அல்லாஹ் நம்பி இருந்தாரு? பரவாயில்ல, இப்படி கடல்லையும் காத்துலையும் கரைச்சிட்டோம்னா அல்லாஹ் சாம்பல் இருந்தா தான் எடுக்க சான்ஸ் இருக்கும், சாம்பலே இல்ல அல்லாஹ் எப்படி எழுப்புவான், தப்பிச்சுக்கலாம். அவருடைய எண்ணம் அதான். அந்த அடியான மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான். அவர் அல்லாட்ட நிப்பாரு, அல்லாஹ் பாப்பா, அல்லாஹ் அவரை பாப்பான். அல்லாஹ் பார்த்துட்டு என்ன பண்ணுவானா, அவர்கிட்ட கேட்பான், என்னடா என்னோட அருமை அடியானே, குர்ரா, என்ன நினைச்ச? நீ தப்பிச்சிடலாம் நினைச்சல? அந்த அடியான்ட்டு அல்லாஹ் கேட்பான், நீ தப்பிச்சிடலாம் நினைச்சல, தப்பிச்சு பேரலாம் நினைச்சல, எங்க வந்து நிக்கிற? நல்லா நான் நினைச்சேன்டா எல்லாம், நான் தப்பிக்க முடியலடா எல்லாம், ஒன்றை மீள முடியலடா எல்லாம். அந்த அடியான் சொல்லுவான், எதுக்கு? அல்லாஹ் அந்த அடியான்ட்ட கேட்பான், எதுக்கு இந்த மாதிரி பண்ண? அப்ப அந்த அடியான் சொல்லுவான், இல்லை எல்லாம் உன் மேல பயந்து, உன் தண்டனைக்கு பயந்துதான் எல்லாம் இப்படி நான் பண்ணேன், பாவம் நிறைய பண்ணிட்டேன்டா எல்லாம், காப்பாத்த ஆள் இல்லடா எல்லாம், அதுக்குதான் பண்ணேன். அப்படியா? எனக்கு பயந்து பண்ணியா? ஆமா எல்லாம், உன் தண்டனைக்கு பயந்து பண்ணண்டா எல்லாம், உன்னை மன்னிக்கிறேன், போவோமா அல்லா சொல்லுவதுக்கு, உன்னை மன்னிக்கிறேன், நீ போவோம்பா அல்லா சொல்லுவதுக்கு. நினைச்சு பாருங்க, அவரு செஞ்சது பிழைதான். ஆனா அல்லா மேல உள்ள கருணையை நம்பல அவரு, அல்லா மேல உள்ள அந்த அச்சத்தினால அவர் பண்ணிட்டார், அதனால அல்லா அவர் மன்னிக்க. யோசிச்சு பாருங்க, இந்த எண்ணத்துல நாம இருக்கிறோமா? நம்ம ரப்பு இடத்துல கரமேந்தி பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வரிசையில நம்முடைய உள்ளங்கள் வந்திருக்கா? செய்த தப்பு ஒப்புக்கொள்ளக்கூடிய உள்ளங்கள் வந்திருக்கா? அந்த உள்ளம் நம்மகிட்ட இருந்து கொண்டிருக்கா? சில பேர் துவா கேட்பேன், எப்படி தெரியுமா கேட்போம்? யாரெல்லாம் நான் பாவம் பண்ணிட்டேன், வட்டி வாங்கிட்டேன். ஏன் தெரியுமா வட்டி வாங்கினேன்? என் வீட்டுல ஏசி இல்லடையாள்லா, எனக்கு அபீதுராயல்லா, வீட்டுல இருக்கும்போது அபீதுராயல்லா, நிம்மதியா படுக்க முடியல, வேக்கூர்லாம் வருதுராயல்லா, அதனால நான் இஎம்ஐல போட்டு ஏசி வாங்கிட்டேன்ல, இதான் எல்லாம் காரணம், வேற காரணம் இல்லையாள்லா, எப்படியாவது என் பாவத்தை நீ மன்னிச்சு. இப்படி சொல்லியே பல பேர் கேட்போம் அல்லாட்ட, பல பேர் இப்படி சொல்லியே அல்லாட்ட கேட்போம், எல்லாம் மன்னிச்சிருந்தா ஒரு காரணத்தோடு தான் எல்லாம் செஞ்சேன். இதெல்லாம் என் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு, நான் செஞ்சேன்னு என் பக்கமும் ஒரு லாஜிக் இருக்கிறாயால, அந்த லாஜிக் எல்லாம் அல்லாட்ட தான் பேசுவோம். நம்ம இந்த லாஜிக் எல்லாம் அல்லாட்ட தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். என் மேலேயும் ஒரு காரணம் இருக்கிறாயால, அதெல்லாம் கருத்துல கொண்டு மன்னிச்சிரு. இப்படி பாவம் பண்ணி கேட்கிறதா? அல்லாட்ட எப்படிங்க கேட்கணும்? தன்னை முதல்ல தாழ்த்தணும், அல்லாஹ் உயர்த்தணும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும், மீனுடையவர்னு அல்லாஹ் அவரை குர்ஆன்ல சொல்லுவான். அவர் என்ன பண்றாரு? எந்த அளவுக்கு இருக்க? அல்லாஹ் ஒரு ஊருக்கு ஒரு நபியா இருக்கிறா, அவரும் போறாரு, தௌஹீத சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஊர் மக்கள் தௌஹீத ஏத்துக்கல, அல்லாஹ் அவர் கேட்கிறார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஊரை அழிச்சிருங்க, ஊரை அழிச்சுன்னு அல்லாஹ் அவர் சொல்றாரு. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியேற்ற சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியேறாங்க, கருவானங்கள் அல்லாஹ் அங்க கொடுக்குறான். உடனடியா அந்த மக்கள் உடனடியா தௌஹீது பக்கம் மாறிடுச்சு, இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தா ஊர் அழிக்கப்படல. இவர் என்ன பண்றாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னா, நான் சொல்லி நீ செய்யலடா அல்லாஹ், உன்கிட்ட கோச்சுக்கிட்டேன், அல்லாஹ்ட்ட கோச்சுட்டு போறாரு. அல்லாஹ்ட்ட கோச்சு எங்கங்க போக முடியும்? சந்திர மண்டலத்துக்கா போக முடியும்? சந்திர மண்டலத்துக்கு போனாலும் அல்லாஹ் தான், செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் அல்லாஹ் தான், ப்ளூட்டோக்கு போனாலும் அல்லாஹ் தான், கடலுக்கடியில போனாலும் அல்லாஹ். எங்க போக முடியும் அல்லாஹ்ட்ட கோச்சுக்கிட்டு? இப்ப நம்ம வீட்டுல மனைவிட்ட சண்டை போடுறோம், மனைவிட்ட சண்டை போட்டா, சண்டை போட்டு இருக்கிறோம்னு சொன்னா நேரம் நம்ம எங்க போவோம்? எந்த இடத்துக்கு போவோம்? நம்ம நண்பர்கள் வீடு இருந்தா அங்க போவோம், சொந்தக்காரங்க வீடு இருந்தா அங்க போவோம். சில பேர் மனைவிட்ட சண்டை போட்டு மாமியார் வீட்டுக்கு போற கதையெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் ஓடிட்டு இருக்கும். கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுல போய் உட்காருவாங்க. ஏன்பா அங்க போய் உட்கார்ற? என்னதான சண்டை? ஆமா உனதான் சண்டை, உங்க அம்மாட்ட பேசுவோம், அங்க போய் உட்காரு, அப்பதான் நீ தேடுவ அப்படிங்கிற அளவுக்குலாம் சில பேருக்கு வரும். கோச்சுக்கிட்டு எங்க போகிறோம் அங்கதான் போவாங்க.
இவர் என்ன பண்றாருன்னா கோச்சுக்கு போற வழியே இல்ல, எங்க போறோம் தெரியும், ஆள் போயிருக்காரு, யோசிச்சு பாருங்க. அப்ப அல்லாட்டே கோச்சுக்கு போறாரு. அல்லாட்ட கோச்சுட்டு போற நேரத்துல அல்லாஹ் என்ன பண்றா, சில விதமான காலங்கள் வச்சு சூழ்நிலைகளை வச்சு அல்லாஹ் கடலுக்குள்ள தள்ளி ஒரு மீனை வச்சு அல்லாஹ் சோதிக்கிறான், அவரை திமிங்களை வயிற்றுக்குள்ள வச்சு அல்லாஹ் சோதிக்கிறான். உள்ள ஒரே இருட்டு, வாய்ப்பே இல்ல. புழுவெல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நீலத்திமிங்கலம் சொல்லுவாங்க. அதனுடைய நாக்குல 70-80 பேர் பயணிக்கலாம். 22 காருக்கு சமமானது அதனுடைய இதயம். உலகத்திலேயே மிக நீளமான மிகவும் அதிகமான உயிரினம் என்று சொன்னா அந்த நீலத்திமிங்கலம். உலகத்திலே பெரிய உயிரினம் அதான். அதுக்குள்ள அல்லாஹ் சிறப்பிடிக்கிறான். அவர் 40 நாட்கள் இருக்காரு. நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்கணும். உள்ள ஒரே இருட்டு, வழி இல்ல, கற்பனை கூட பண்ண முடியாது. முதல்ல அவர் செய்த தப்ப உணரணும்னு அல்லாஹ் அதுக்குள்ள வைக்கிறான். தப்ப உணர்றாரு. உணர்ந்துட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, நம்மள மாதிரிலாம் கேட்கல. இந்த மாதிரி என்ன எல்லாம் நீ அழிக்க வந்தல, அதுக்காக தான் நான் சொன்னேன். என் மேலே ஒரு லாஜிக் இருக்கு. அது லாஜிக்கலா அவர் பேசல, அல்லாட்ட வைக்கிறாரு. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, வணங்குவதற்கு தகுதியானவன் நீ தான்டா அல்லாஹ், நீ தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். இல்லா அன்த சுப்ஹானக, எல்லாம் நீ தான் தூய்மையானவன். சரியா? இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் பாவிடாயா அல்லாஹ், நான் அநியாயக்காரன்டாயா அல்லாஹ், நான் அக்கிரமக்காரன்டாயா அல்லாஹ், என்ன மன்னிச்சிடறாயா அல்லாஹ். அப்பதான் அல்லாஹ் விடுவிக்கிறான். அதுல இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மீனுடையவர் இந்த பிரார்த்தனை யாரு செஞ்சுட்டு அல்லாட்ட துவா கேட்டாலும் அல்லாஹ் அதை ஏற்காம இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் செய்த பிழைய, அந்த பிழைக்கான அங்கீகாரம் இதுல கிடைக்குது, தன்னை முதல்ல அவர் தாழ்க்கிறாரு. இந்த எண்ணம் நம்மள்கிட்ட வரணும். இது அல்லாஹ் இடத்துல மட்டும் இல்ல, சக உறவுகள் இடத்துல கூட நம்ம மேல பிழை இருந்தா கூட, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இல்லாம என் மேல தப்பு அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்க, இந்த எண்ணம் படைப்பினங்கள்ட்டே வரணும். நமக்கு படைப்பினங்கள்ட்ட வந்தா படைச்சவன்ட்ட முதல்ல நிற்கும். இந்த எண்ணெய கல்வில நான் முதல்ல புகுத்தணும். அப்பேற்பட்ட சூழ் நான் உருவாக்கி இருக்கிறேனா, இந்தந்த எண்ணங்கள் தான் என்னை மறுமையில மிகப்பெரிய ஒரு ஜீவ நதியில என்னை பொற்குவியலாக சேர்க்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? மாயிஸ் ரலியல்லாஹு இருந்தாங்களே, தப்ப உன்னை சொன்னாங்களே, மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, ஒரு பெண்ணோடு விபச்சாரம் பண்ணிடுறாங்க. ஒரு பெண்ணோடு விபச்சாரம் பண்ணிட்டு மேலாடை கூட இல்லாம ரசூலுல்லாஹ் போய் நிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் ஜினா செஞ்சுட்டேங்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா முகத்தை இப்படி திருப்பிக்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, நான் ஜினா செஞ்சுட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் முகத்தை முதல்ல திருப்புறாங்க. திருப்பின உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா, அடுத்ததா ரசூலுல்லாஹ் அந்த பக்கமே மாயிஸ் ரலியல்லாஹு போய் நிக்கிறாங்க. அல்லாஹ் விபச்சாரம் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் திருப்புறாங்க. இந்த பக்கம் நிக்கிறாரு, நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ் திருப்புற காரணம் என்ன? மறைக்க நினைக்கிறாங்க. முதல்ல ஒரு மூமினுடைய பாவத்தை மறைக்கணுங்க. ரசூலுல்லாஹ் முதல்ல மறைக்க நினைக்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு மறைக்கிறாங்க தெரியுமா? இந்த பக்கமும் ஒரு ஜினா பண்ண சொல்ற நேரத்துல கூட அந்த அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க, கட்டி பிடிச்சிருப்ப போ அப்படிங்கிறாங்க, போயிரு அப்படிங்கிறாங்க. ஆஹா இல்ல, நான் ஜினா பண்ணிட்டேங்கிறாரு. ஏதாவது கைப்பற்றிருக்கோம் போ அப்படிங்கிறாரு. இல்ல, நான் ஜினா பண்ணிட்டேன் அப்படின்னு நிக்கிறாரு. அப்ப கூட அருகில உள்ள சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒரு மது இது அடிச்சிருக்காரா கேளுங்க, தண்ணி இனி அடிச்சிருக்காரா? இல்ல, ஒரு தண்ணி அடிக்கிற ஆளா இல்ல, இப்பயும் தண்ணி அடிக்கல. பைத்தியக்காரரா இவரு? இல்ல, ரசூலுல்லாஹ் அவர் அனுப்பதான் பாக்குறாங்க, போயிருங்கிற மாதிரி அனுப்ப பாக்குறாங்க. அவருக்கு உள்ள என்ன தெரியும் பயம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அவருக்கும் தெரியும், அல்லாஹ் கருணையான அவருக்கும் தெரியும். ஆனா அல்லாஹ் மன்னிச்சானா இல்லையான்னு மறுமையில தான் தெரியும். அவருக்கு இருந்த ஒரு அச்சம், ஒருவேளை அல்லாஹ் மன்னிக்கலனா, அல்லாஹ் நாடியவங்களை மன்னிப்புன்னு சொல்றானே, ஒருவேளை அல்லாஹ் மன்னிக்க நரகவாதி ஆயிடுவானே, இந்த உலகத்துல கல்லடிப்பட்டு செத்தா பரவாயில்ல, இந்த வேதனையை விட அந்த வேதனை பெருசு. அதுக்காக தானே முன்வந்து நிக்கிறாரு. அல்லாஹ்விட தானே முன்வந்து ரசூலுல்லாஹ் நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் நிக்கிற நேரத்துல அல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, பல கேள்விகள் கேட்டு, அப்படியா இவருக்கு நீ விபச்சாரம் பண்ணிட்டியா? ஆமா. இவரை கல்லால் அடிச்சு கொள்ளணும், இதுதான் இஸ்லாமிய சட்டம். இவர் அடிக்கிறாங்க, கல்லால் அடித்து மஸ்ஜித் நபவியில வச்சு அடிக்கப்படுது, வெளி வாசல்ல வச்சு அடிக்கப்படுது. அடிக்கப்படுற நேரத்துல வலி தாங்க முடியாம இவர் ஓடுறாரு. வலி தாங்க முடியாம இவர் ஓடுறாரு. ஓடக்கூடிய நேரத்துல துரத்திக்கிட்டே அந்த மக்கள் அடிக்குது. அடிக்கிற நேரத்துல அங்க ஓடுற ஒரு இடத்துல நின்று, ஹர்ரான்னு சொல்லக்கூடிய இடத்துல நின்றுறாரு. அங்க சில மக்கள் கல்லால் அடிக்குது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அடி வாங்கிட்டு இருக்கும் போதே அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, கத்திக்கிட்டே சொல்றாரு, நான் ஓடுற காரணம் பயந்துட்டு ஓடல, வலியின் காரணமா ஓடல, நீங்க இருக்கிற இடத்துல கல்லு கம்மியா இருக்கு, நீங்க இருக்கிற இடத்துல அடிக்கக்கூடிய கற்கள் கம்மியா இருக்கு, இந்த ஹர்ராங்கிற இடத்துலதான் அதிகமான கற்கள் இருக்கு, இதை வச்சு என்ன அடிச்சு கொன்னுருங்க அப்படிங்கிறாரு. அவர் ஓடின காரணம் அதுக்குதான், வழியில ஓடல, கல்லு அங்கதான் அதிகமா இருக்கு, அங்க வச்சு என்ன அடிங்க. அப்பதான் இறக்கப்பட்டு விட்டுட்டீங்கன்னா
என்ன இறக்கப்பட்டு விட்டா மறுமையில் அல்லாஹ் என்ன பிடிச்சிட்டானா என்ன ஆகுது? அதே போல அடித்து அவர் கொலை செய்யப்படுகின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாயிஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்ற நேரத்தில் எந்த அளவுக்கு நான் இந்த மதீனாவுல உள்ள ஒட்டுமொத்த நபர்களுடைய நன்மைகளை பாவ மன்னிப்பை கணக்கு போட்டாலும் மாயிஸுடைய பாவ மன்னிப்பு ஈடாகாதுங்கிறாங்க. அவர் நம்முடைய பொறுத்தவரையில் விபச்சாரம் செய்தவர் ஆவார். அல்லாஹ்விடத்திலே தௌபாவில் மேலானவராக இருந்தார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவன் ஒரு பாவத்தை விட்டு விலகுகின்றார், ஒரு பாவத்தை செய்து விட்டு அந்த பாவத்தை விட்டு விலகிவிட்டு அல்லாஹ்விற்கு கையேந்துகின்றார். ஆனா அவன் அல்லாஹ்வுடைய பாதையில எப்படி தெரியுமா பார்க்கப்படுவான்? பாவம் செய்யாதவனாக அவன் பார்க்கப்படுவான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, அவனை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அப்படிதான் அல்லாஹ் அவனை பார்ப்பான். பல இறை தூதரும் அதான் சொன்னாங்க அந்த உம்மத்துக்கு. மூசா நபியா இருக்கட்டும், நூஹ் நபியா இருக்கட்டும், ஒவ்வொரு இறை தூதரும் அதான் சொன்னாங்க, அல்லாஹ் வணங்குங்க, ஒரு அக்கரத்துல்லாஹு அலா, அல்லாஹ்வோட பணிஞ்சு போங்க, இஸ்மிஹி வஅலா, அல்லாஹ்வுக்கு தௌபா கேளுங்க. ஏன் தெரியுமா? நீங்க தௌபா கேட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அருளை கொடுப்பா, அல்லாஹ் உங்களுக்கு மழையை கொடுப்பா, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பா. தௌபா கேளுங்க. என் வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு, என் வாழ்க்கையில கடன் அதிகமாயிட்டு இருக்கு, என் வாழ்க்கை நெருக்கடியா இருக்கு, என் வாழ்க்கையில சொல்ல முடியாத துயரங்களா இருக்கு, யோசிக்கிறோம்ல. இதுக்கு பிரதானம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியான வாழ்வை கொடுப்பான். இன்னைக்கு உங்க வாழ்வுல கஷ்டம் இருக்கா, கவலை இருக்கா, உங்க வாழ்வுல நோய் இருக்கா? இது அனைத்திற்கும் பிரதானம் என்ன காரணம்? உங்கள்கிட்ட தௌபா வேணும். நான் மாறாமல் நமது நிலை மாறாது. என் ரப்பு எல்லாம் பண்ணணும், நான் என் ரப்புக்கு எதுவும் பண்ண மாட்டேன்டா, நம்முடைய நிலை எதுவும் மாறாது. அந்த சூழல் நம்முடைய வாழ்வுல உதயமாக்கப்படுதுன்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்பொழுது நம்முடைய செயல்பாடு என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க நம்மிடத்திலே உள்ள அந்த பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்தை நாம் களையாத வரை நம்முடைய வாழ்வு நம்மை நிதர்சனமாக மென்மேலும் பெருக்கெடுத்து செல்வதற்கான சூழல் அமையாது. இன்னைக்கு நம்ம தொழுவையிலே பார்க்கலாம். தொழுவை ரக்காயத்து தொழுவ ஆரம்பிச்சிருப்பாங்க, ஃபஜர் தொழுவை லோகர் தொழுவை ஆரம்பிச்சிருப்பாங்க வைங்களேன். பல பேருக்கு எப்படி தெரியுமா என்ன இருக்கும்? அடிவாசல்ல தான் வீடு இருக்கும். ஃபஜர் தொழுவை நடக்குதுன்னா வைங்களேன், பல பேர் கணிப்பாங்க, இந்த இமாம் தானே, அவர் எப்படி இருந்தாலும் ஒரு ரக்காயத்தை 10 நிமிஷம் வைப்பாரு, நம்ம நடந்து பொறுமையா போவோம். அவங்க இக்காமத் சொல்லுவாங்க, அப்பதான் நம்ம ஒழுவு செய்வோம், செஞ்சு முடிச்சோம். அன்னைக்கு தொழுவையே முடிஞ்சிருக்கும். சரி, பல 2வது ஜமாத் தொழுது இருக்கும், இப்படி போவோம். சில பேர் 2வது ஜமாத்தே வளமையா போகும், சில பேர் 3வது ஜமாத்தே வளமையா போகும், சில பேர் ஜமாத்தே இல்லாம போகும். அது வேற கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போகுதுல, இப்படி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க தொழுகையை தாமதப்படுத்துறீங்க. சில அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க, நீங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தை தாமதப்படுத்துறீங்களோ அதே போல உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் தாமதப்படுத்துவான். நான் கேட்ட உடனே அல்லாஹ் பூவை பிடிச்சிட்டு கொடுக்கணும், நான் கேட்ட உடனே 50 லட்சம் கிடைக்கணும், நான் கேட்ட உடனே 60 லட்சம் கிடைக்கணும், நான் கேட்ட உடனே கார் வாங்கணும், பைக் வாங்கணும், பெரிய லெவல்ல BMW கார்ல போகணும். நீங்க கேக்குறீங்களாங்க, அல்லாஹ்விடத்துல எப்படி நடந்துக்கிறீங்க? கேட்கறது யார்கிட்ட? ரப்பிட்ட கேக்குறீங்க. அப்ப அவன் விஷயத்துல நீங்க எப்படி நடக்கிறீங்க? நான் கேட்ட உடனே நடக்கணும்னா நான் ரப்பிட்ட எப்படி இருக்கிறேன்? இதான பார்க்கப்படும். அல்லாஹ்வுடைய விஷயத்துல நன்மையில எப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க? நீ பல பேரை பார்க்கிறேன், நன்மைக்கு முந்திக் கொள்ளக்கூடிய இடத்துல நாம இருக்கிறோமா? இன்னைக்கு பாய் இக்காமத் சொல்லுங்க, பாய் வாங்க சொல்லுங்க பாய் அப்படின்னா கூட இல்ல எனக்கு வராது, எனக்கு கூச்சமா இருக்கு, நவுந்து போயிருவாப்புல. அதே கையில 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து வச்சீங்க பாய் அப்படின்னு சொன்னா அப்ப பிரிச்சு கொடுப்பாரா? ஆளு இந்த உனக்கு 50,000 அப்ப பிரிச்சு கொடுப்பாரா? அது பணம். இக்காமத் பாய் நீங்க சொல்லுங்க, நன்மையை விட்டு கொடுப்பேன், பணங்காசு எப்படி விட்டு கொடுப்பேன்? போதா இல்லையா? அவ எப்படி நாமளே எப்படி பார்க்கிறோம், நன்மையான காரியங்களை எப்படி பார்க்கிறோம், உலகத்துடைய காரியங்களை எப்படி பார்க்கிறோம், இந்த கண்ணோட்டத்துல நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்வு மிக மோசமான அதுல பல்லாளத்திலே விழு. நம்ம உண்மையில நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல உள்ள பிள்ளையை முதல்ல நீங்க சரி செய்யுங்க, உங்களுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தியாக்குவோம். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுங்க எந்த அளவுக்குன்னா, ஒரு கிராமவாசி ஒரு பயணி என்ன பண்றாருன்னா பாலைவனத்துல பயணம் பண்றாரு. பாலைவனத்துல பயணம் பண்ற நேரத்துல ஒரு நேரத்துல ஒரு மரத்துக்கு அடியில இலைப்பாறுவதற்காக உட்கார்றாரு. அப்ப இலைப்பாற உட்கார நேரத்துல சுத்திக்கிட்டு 300 கிலோமீட்டர்ல யாருமே கிடையாது, சுத்திக்கிட்டு யாருமே இல்லை, பொட்டல் பாலைவனம். அப்ப அங்க உட்கார்ற நேரத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, அவர் கொஞ்ச நேரம் அசர்றாரு. அவர் வந்த உணவு பை காணும், வந்த ஒட்டகம் காணும், ஒட்டுமொத்த ஆள் பேக்கேஜே காணும். எந்திரிச்சு பாக்குறாரு, என்னடா அது ஒண்ணுமே காணும்னு சொல்லிட்டு ஏங்கி போறாரு. வாழ்க்கையே தொலைஞ்சா அவ்வளவு அது வாழ்க்கையே கிடையாது. ஆனா ஹெலிகாப்டர்லாம் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, வானத்தை போல யாரு காப்பாற்ற என்ன தெரியாது அவருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையை இறந்தா மாதிரி ஆளு அல்லாட்ட கையேந்தி அல்லாட்ட பிரார்த்தனை மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. மீண்டும் அவர் எந்திரிக்கிறாரு.
எந்திரிச்சு பார்த்தா அவர் தொலைஞ்சதெல்லாம் வந்து நிக்குது. ஒட்டகம் இருக்கு, உணவுப் பொருள் எல்லாமே இருக்கு. அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு, எப்படி தெரியுமா கேட்கிறார் துவா? அன ரப்பு, அல்லாஹ் நான் உன் எஜமா, அந்த அப்து நீ தான் என் அடிமை அப்படிங்கிறார். அல்லாஹ் நான் உன் எஜமா, நீ என் அடிமை, எனக்கு கொடுத்துக்கிற அல்லாஹ் அப்படின்றார். உனக்கு நன்றிடா அல்லான்றார். அதாவது அவர் என்ன சொல்லணும்னா அல்லாஹ் எஜமானணும், இவர் தான் தன் அடிமைங்கணும். அது பதட்டத்துல கையும் புரியல காலும் புரியல, அது புரியாம தான் அவர் சொல்றாரு. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா அல்லாஹ் கோவலாம் படல. என்ன எப்படா சொல்லணும்? அல்லாஹ் கோவம், அல்லாஹ் சிரிக்கிறான். ஒரு ஐக்கத்துவ அல்லாஹ் சிரிக்கிறான். சரி போறாங்கிறான் அல்லாஹ். இன்னொரு அடியார் எந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னு சொன்னா, அவரும் அதே போல பயணத்துல இருக்காரு. அவரும் அந்த பொருட்களை எல்லாம் துளைக்கிறாரு. ஆனா அவர் அல்லாஹ்விடத்துல கையேந்துறாரு. அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை ஏறெடுத்து கூட பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொல்றான், இவருக்கு அல்லாஹ் கொடுத்தானே, இவரு தொலைச்ச அந்த ஒட்டகத்தை அல்லாஹ் கொடுத்தான், இவரு தொலைச்ச அந்த உணவு பொட்டலங்கள் அல்லாஹ் கொடுத்தான். அவருக்கு கொடுக்காத காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவருடைய உணவு ஹராமா இருக்கு, வியாபாரம் ஹராமா இருக்கு, அவரே வட்டியில இருக்காரு, ஒட்டுமொத்தமா ஹராமாவே இருந்துட்டு இருக்கு, அவருக்கு அப்படி அல்லாஹ் அருள் புரியுவான்? நீங்க சில பேருக்கு சிலருடைய துவா ஏற்கப்படாது. ஏன் தெரியுமா? சில பிரார்த்தனை எல்லாம் அங்கீகரிச்ச மாதிரி தெரியாது. முதல்ல வட்டியில இருக்கணும் பாருங்க, நான் முதல்ல என் வருமானம் எப்படி இருக்குன்னு பாருங்க, நான் ஹலால் ஹராம் பாக்குறேன்னு பாருங்க. நீங்க ஹலாலா நடந்துகிட்டா அல்லாஹ்வுடைய பரக்கத்து அள்ளி வந்து நிக்கும். அதிகமா சம்பாதிக்கிறது இல்லைங்க பரக்கத்து, குறைவா இருந்தாலும் நிறைவா இருக்கிறதா பரக்கத்து. நீங்க அப்படி பாக்குறோமா? இவரும் அதுதான் பண்ணாரு, அவரும் அதான் பண்ணாரு. ஆனா அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் ஹலாலா இருந்தது, இங்க ஹராமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாத்துங்க, நம்மள நான் பரிசோதனை பண்ணி பாருங்க, நம்ம செயலை பரிசோதனை பண்ணி பாருங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னா, அழகான ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னமா சொல்லி கேட்டாங்க. ரப்பு நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு அடியான் வந்து நரகத்துல கிடப்பான், அவன் தான் கடைசி நரகத்துக்கு. அல்லாஹ் அந்த அடியானை எடுப்பான். அந்த அடியானை எடுத்து அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ஹயாத்துங்கிற ஆத்துல போட்டு புதுப்பிப்பான். அவனோட தோல் எல்லாம் கருகி இருக்கு. அல்லாஹ் அது அந்த ஹயாத்துங்கிற ஆத்துல போட்டு புதுப்பிச்சதுக்கு பின்னால ஆளு புதுசா நிற்பான். அல்லாஹ் நான் வந்து பார்ப்பான், பிரம்மாண்டமா இருக்கணும் அல்லாஹ். அப்ப இந்த அடியான் அல்லாஹ் பார்க்கிற நேரத்துல அல்லாஹ் அந்த அடியான்ட்ட பார்த்து கேட்பான், ஆதமுடைய மகனே உனக்கு என்ன வேணும்? அல்லாஹ் நரகத்துடைய வெப்பம் என்னால தாங்க முடியல, நரகத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக்கி போயிடாயா அல்லாஹ், இதுக்கு மேல எது கேட்க மாட்டல, உன் கண்ணியத்துக்கு இது ஆணையா எது கேட்க மாட்டேன்டா அல்லாஹ். அல்லாஹ் கொஞ்சம் தள்ளி வைப்பான். நம்மால் மறுபடியும் அல்லாஹ் அப்படியே பார்ப்பான். அப்ப அல்லாஹ் என்ன பண்ணா, இப்போ உனக்கு என்னடா வேணும் ஆதமுடைய மகனே? அல்லாஹ் கொண்டு வந்துட்ட அந்த ஷஜருக்கு வாயிலா தூரத்துல ஒரு மரம் இருக்கிற மாதிரி தெரியுது, அங்க என்ன கொண்டு போய் வச்சிருண்டா அல்லாஹ், இதுக்கு மேல இது கேட்க மாட்டேன்ட, உன் கண்ணியத்துக்கு தானே இனிமே கேட்க மாட்டேன்டா அல்லாஹ். அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட கொண்டு போய் வைப்பான். நம்மால் மறுபடியும் அப்படியே பார்ப்பாப்ல. பாக்குற நேரத்துல அல்லாஹ் கேட்பான், என்னடா இப்ப என்னடா வேணும் என்று அடியான்னு அல்லாஹ் கேட்பான். மரத்துக்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்ட, அந்த பக்கத்துலதான் வாசல் இருக்கு, பக்கத்துல வாசல் இருக்கு, நரகத்துடைய வாசல் கிட்ட வீடாயா அல்லாஹ், அது போதுண்டா அல்லாஹ், இதுக்கு மேல எது கேட்க மாட்டேன்டா அல்லாஹ். அல்லாஹ் கொண்டு போய் நரகத்துல வாசல் கிட்ட வைப்பான். மறுபடியும் நம்மால் இப்படியே பார்ப்பாரு. அல்லாஹ் பார்த்து அல்லாஹ் கேட்ப, இப்போ உனக்கு என்னடா வேணும்? நரகத்துடைய வாசல் கிட்ட கொண்டு வந்துட்ட, பக்கத்துலதான் அல்லாஹ் சொர்க்கம், கஸ்தூரி மனம் கம்மிடுறாயா அல்லாஹ், நறுமணமா இருக்கிறாயா அல்லாஹ், விட்டுறாயா அல்லாஹ், நான் ஓடி போயிடுறேன். அப்ப அல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், ஓ லஹீகத்துவாலா, எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா, நீ இப்படி கேட்க மாட்டேன்ல, நீ கேட்பான்னு எனக்கு தெரியும், உன்னுடைய கருணையை நீ புரிஞ்சுக்கணும்ல, நீ உள்ள போகும் அல்லாஹ். அவரோட அல்லாஹ் என்ன பண்ணுவோம்? சொர்க்கத்தை இழுத்து கூட்டிடுவான். அவர் உள்ள போவார். உள்ள போனா சொர்க்கம் நிரம்பி இருக்கு, ஏன்னா அவர் தான் கடைசி, சொர்க்கத்துக்கு அவர் தான் கடைசி, அவர் இணை வச்சிருக்க மாட்டாரு, சொர்க்கத்தெல்லாம் இழுத்து கூட்டிடுவான், நிரம்பி இருக்கும். அப்ப அல்லாஹ் தான் அடியான் கேட்பான், அல்லாஹ் சொர்க்கம் நிரம்பி இருக்கிறாயா அல்லாஹ், சொர்க்கம் வந்து நிரம்பி இருக்கிறாயா அல்லாஹ், இருக்க இடமே நானே எல்லாம் கடைசி, இங்க அங்கே எல்லாம் போடுறது, அப்படியா? சரி, உனக்கு எந்த அளவு வேணும்? உனக்கு நீ வாழ்ந்த பூமி மாதிரி, பூமி அளவுக்கு இருந்த இடம் இருந்தா போதுமா? நான் போதுண்டாயா அல்லாஹ், போதுண்டாயா அல்லாஹ். அவ அல்லாஹ் அடுத்து அந்த அடியாண்ட கேட்பா, மிஸ்லு நீ கேளுடா, நீ கேளு, ஏன்டா தானே கேட்கிற, கேளு, நீ வாழ்ந்த பூமி மாதிரி 2 பூமி இடம் இருந்தா போதுமா? அல்லாஹ் கேட்பான். அந்த அடியார் சொல்லுவாரு, எல்லாம் போதுண்டாயா அல்லாஹ், போதுண்டாயா அல்லாஹ் அப்படிம்பாரு. அல்லாஹ் கேளு, இந்த கேளுடா, ஏன் கேட்க மாட்டேற, நீ வாழ்ந்த பூமி மாதிரி 5 மடங்கு தர, 5 பூமி அடுக்கி வச்சு எவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ங்க இருக்கும். இந்த பள்ளி வந்து நிக்குமாங்க அந்த பூமியில இந்த பள்ளி அந்த ஒரு மைய புள்ளி ஒன்று நின்றுமா, 5 பூமி அடிக்க வச்சு எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அது போதுமா அல்லாஹ், அது போதுண்டாயா அல்லாஹ், அது போதுண்டாயா அல்லாஹ். அல்ல அடுத்து சொல்லுவான், மிஸ்லுஹு என்ற கேளு, இன்னும் கேளுமா அல்லாஹ், போதுண்டாயா அல்லாஹ் பாருங்க அடியார். அல்லாஹ் சொல்லுவான், நீ வாழ்ந்த பூமி மாதிரி 10 பூமி மடங்குடா தரேன், 10 பூமி அடுக்கி வச்சா எந்த அளவிற்கான இடபெருமன் இருக்குமோ,
எந்த அளவிற்கு விசாலம் இருக்குமோ அந்த இடத்தை உனக்காக தர, நீதான் ஆட்சியாளன், நீதான் ஆட்சி பண்ண போற, உனக்கு சேவகர்களாக சிறுவர்கள் அங்க இருப்பார்கள், சென்று விடு என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த தரஜா சொர்க்கத்துல முதல்ல வருவோருக்கு கிடையாது, ரெண்டாவது வருவோருக்கு இல்ல, கடைசியா போறவருக்கு இந்த தரஜா. அப்ப யோசிச்சு பாருங்க, முதல்ல போனா எப்படி, இதெல்லாம் தாண்டி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னு ஒண்ணு இருக்கு, அங்க நமக்கு அல்லாஹ் வாக்களிச்சு வச்சிருக்கான், அந்த இடம் எப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்பேற்பட்ட ரஹ்மானுடைய அடிமைகள் நாம், இப்பேற்பட்ட அருளானுடைய அடிமைகள் நாம். ஓதுறோம்லங்க, அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் என்று சொல்றோம்ல. வார்த்தையால வெறும் எழுத்தா பார்க்காதீங்க அல்லாஹ்வை, லட்டா பார்க்காதீங்க அல்லாஹ்வை, உள்ளத்தால பாருங்க, ரப்புவை பாருங்க. அல்லாஹ் நீங்க அப்படிதான் நீங்க யோசிக்கணும். என் ரப்பு என்னோட இருக்கிறான், எந்த நேரத்துல என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். என்னுடைய நம்பிக்கைங்கிறது அழியாத நம்பிக்கை. மூசா நபி நம்பிக்கை வச்சு எந்த அளவுக்கு வச்சாரு, நிலையான நம்பிக்கை. மூசா நபிக்கு கடல் புழக்கும்லாம் தெரியாது, அல்லாஹ் கடலை புழக்க வச்சா. நினைச்சு பாருங்க, இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு மாறுதான் தெரியும், வலியே இல்லாத மூசாவுக்கு வலியை கொடுத்தா அல்லாஹ். அழிவுல இருந்த இப்ராஹிம் நபிக்கு அவர்களுக்கு அல்லாஹ் அதை குளிராக்குனா. இப்பேற்பட்டவன் நம்ம ரப்பு. இது நபிமார்களுக்கு மட்டும் அல்லங்க, நாமும் அல்லாஹ்விடத்துல உறுதியா இருந்தா, தவக்கல் வச்சிருந்தா, ரப்பி அல்லாஹ் ரப்பி எனக்கு போதுமானவன் என்று நாம தவக்கல் அல்லாஹ் மேல முழுமையாக வச்சிருந்தா, எந்த மனிதர் மேலே வைக்காம, எந்த மனுஷங்க மேலே வைக்காம, எந்த மனிதர்கள் சாராம படைச்சவா மட்டும் சார்ந்து இருந்தா, படைப்புகளை சாரா படைச்சவனை சார்ந்துறீங்க, படைப்புகளை அல்லாஹ் பார்த்துப்பான். உங்களுக்கான வெற்றி அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஹயாத்தாக்கி வாய்ப்பு வசதிகளை அதிகமாக்கி கொடுப்பான். அந்த ஜோதியை நோக்கி அல்லாஹ்விடத்துல இதனால் நாம் செய்த ஒட்டுமொத்த தவறுகளையும் அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு சரணடைந்து, வேறு வழி இல்லை என்று, இதற்கு மேல் திரும்புவதற்கு இடமில்லை என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல அழுது கேளுங்க. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அதை நமக்கு நன்மையாக மாற்றுவதற்கான வழிவகை செய்வார். அப்பேற்பட்ட பாவ மன்னிப்பை கேட்டு மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய நல்ல மக்களாக வல்ல நாயகன் அனைவரையும் ஆக்குவான் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தாவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.